இந்த வெயிலுக்கு நல்லா நீர் சத்து உள்ள காய் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து சொரக்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் சிறுபருப்பு, ஒரு மீடியம் சைஸ் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்புங்க, 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சிடலாங்க. நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துக்கினா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காவும் பருப்பும் நல்லா வெந்துங்குதுங்க. சொரக்காய் குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. அப்போ தான் வந்து குக்கர் மேலெலாம் பொங்கி ஊற்றாது. இப்போ நம்ம விசில் கொடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. இனி நம்ம தாளிக்கணுங்க. நான் கொஞ்சமாக நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தான் போடணும். வெந்தயம் சூப்பராக இருக்கும். குளிர் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து பருப்பு நல்லா வெந்துச்சு. ரொம்ப விசில்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. கரெக்டாக 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கணும், பருப்பு தெரியணும். நம்ம இதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க. நம்ம வேகும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளி இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பருப்பு, காய் எல்லாமே அப்படியே சூப்பராக உடையாமல் குழையாமல் இருக்குது. இப்போ நம்ம சூடாக சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. சுட சுட சாப்பிட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சூடாக சாப்பாடு தட்டில் வச்சுட்டேன். ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சம் சூடாக கூட்டு போட்டு, இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான தண்ணி நீர் சத்து உள்ள காய்கறிகளை நம்ம இதுமாரி எடுத்துக்கினா அவ்வளோ நல்லதுங்க. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கூட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம எல்லாம் அரைச்சி விட்டு செஞ்சுருக்கிறதுனால இதேமாரி செஞ்சுட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.